வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சக்தி வழிபாடு. அடுத்த தலைப்பு பகுதி 6 லலிதா திரிபுர சுந்தரி. அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 5 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள். சிவபெருமான் திருவிளையாடல் இருக்குது, திருப்பதி திருவிளையாடல் இருக்குது, 51 சக்தி பீடம் பற்றி போட்டிருக்கேன். விஷ்ணு புராணம், கந்த புராணம் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். லலிதா திரிபுர சுந்தரி. லலிதா பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, திரிபுர சுந்தரி என்றெல்லாம் அழைக்கப்பட்டு வணங்கப்படுபவள் இந்த அம்பிகை. ஸ்ரீசக்கர வழிபாட்டின் நாயகியே இவள்தான். இவளின் இருப்பிடம் வானுலகில் ஸ்ரீநகரம், பூவுலகில் ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கரத்தில் 9 பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு ஆவரணம் என்று அழைக்கப்படும். அந்த 9 ஆவரணங்களிலும் திரிபுரா, திரிபுரேஷி, திரிபுர சுந்தரி, திரிபுர வாசினி, திரிபுராஸ்ரீ, திரிபுர மாலினி, திரிபுரா சித்தா, திரிபுராம்பிகா எனும் சக்கரேஸ்வரிகள் அந்தந்த பிரிவின் தலைவிகளாக அருள்கின்றனர். திரிபுரா ஸ்ரீசக்கரத்தில் பூபுரம் எனப்படும் சதுரமான முதல் ஆவரணத்தின் சக்கரேஸ்வரி திரிபுரா. இந்த ஆவரணத்திற்கு திரைலோக்கிய மோகனம் என்று பெயர். இவள் தயவால் எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதால் மோகன சக்கரத்தின் தேவதையாக விளங்குகிறாள். அனிமாதி சக்திகள், பிரம்யாதி சக்திகள் போன்ற 8 சக்திகள், 10 முத்ரா தேவதைகள் போன்றோர் இந்த சக்கரேஸ்வரியின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இவளை தியானித்தால் தச மகா சித்திகளும் சித்திக்கும். பக்தனுக்கு உலகங்களும் வசமாகும். இகபர சுகங்களை அருளும் தேவி இவள். அபிராமி அந்தாதியில் பட்டர் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கைவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே எனும் பாடலில் இத்தேவியை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது திரிபுரேசி. ஸ்ரீசக்கரத்தில் 2வது ஆவரண 16 இதழ் கமலம் சர்வாசா பரிபூரகம் எனப்படும். இதன் சக்ரேசி திரிபுரேசி. ஜாக்ரத் ஸ்வப்ன அவஸ்தைகள் நீங்க இவள் தயவு அவசியம். 16 குப்த யோகினிகள் இவள் வசமே உள்ளன. இத்தேவி வெண்மை நிறம் உடையவள். சந்திர மண்டலத்தில் அமிர்த கிரணங்களை உள்ளடக்கி நித்தியவாசம் செய்பவள். துர்வாசர் போன்ற சக்தி உபாசகர்களால் போற்றப்படுபவள். இந்த அம்பிகை பக்தர்களின் அனைத்து வித துக்கங்களையும் போக்கி அருள்பவள். சர்வ மங்களங்களையும் பக்தர்களுக்கு அளித்து ரட்சிக்கிறாள். அடுத்தது திரிபுர சுந்தரி. இவள் மகா திரிபுர சுந்தரி அல்ல. 3வது ஆவரணமான 8 தல கமலமான சக்கரத்தின் அதி தேவதை இத்தேவி. ஆசைகளை அறவே ஒழிப்பவள். இந்திராதி தேவர்களால் பூஜிக்கப்படும் அன்னை இவள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல் எனும் 5 தொழில்களையும் புரிபவள். துக்கங்களிலிருந்து பக்தர்களை காக்கிறாள். ஊமையையும் பேச வைக்கும் ஆற்றல் கொண்டவள் இந்த தேவி. மூககவி, காளிதாசன் போன்றவர்களே இதற்கு சான்று. அடுத்தது திரிபுர வாசினி. 4வது ஆவரணமான சர்வ சௌபாகிய தாயகம் என்ற 14 கோண சக்கரத்தின் சக்கரேஸ்வரி இத்தேவி. ஞானம், ஞேயம், ஞாதா என்ற திரிபுடிக்கு அப்பாலுள்ள சித் சக்தியை உணர இத்தேவியின் அனுகிரகம் அவசியம். மங்கள வடிவினலாக விளங்கும் இந்த அம்பிகை தன்னை வணங்கும் பக்தர்களுக்கும் சர்வ மங்களங்களையும் அருள்கிறாள். இவளே ஸ்தாவர ஜங்கமங்களுடன் திகழும் உலகை படைத்தவள். இந்த சக்கரேஸ்வரியை பூஜிக்கும் பக்தர்கள் அனைத்து நலன்களையும் பெறுவார்கள். அடுத்தது திரிபுரா ஸ்ரீ. 5வது ஆவரணமான வெளிப்பத்து கோணம் சர்வார்த்த சாதகம். இதன் சக்கரேஸ்வரி திரிபுராஸ்ரீ. நினைத்ததெல்லாம் கைகூடும் நிலை இவள் தயவால் ஏற்படும். சர்வசித்தி பிரதா முதலிய குலோதீர்ண யோகினிகள் இத்தேவியுள் அடக்கம். இவள் ஆனந்த வடிவினள். அறம், பொருள், இன்பம், வீடு எனும் சதுர்வித புருஷார்த்தங்களையும் அருள்பவள். பக்தர்களின் மாயையாகிய அஞ்ஞானத்தை அகற்றி திவ்ய ஞானத்தை அருள்கிறாள். திரிபுர மாலினி. 6வது ஆவரணமான உள்பத்து முக்கோணமான சர்வ ரக்ஷாஹர சக்கரேஸ்வரி திரிபுர மாலினி. இவள் தயவால்
அம்பிகையின் பாதுகாப்பு கிடைக்கிறது. ஜீவன்களை எல்லா விதத்திலும் காப்பது சர்வரக்ஷாகரம். இத்தேவியை பூஜிப்பவர்களின் சகலவிதமான நோய்களும் குணமாகும். தேவி உபாசனை கவசமாக இருந்து கண்ணை இமை காப்பது போல் காப்பாள். அடுத்தது திரிபுரா சித்தா. 7வது ஆவரணமான 10 முக்கோணங்களை கொண்ட சர்வ சம்மோகனம் எனும் சக்கரத்தின் சக்கரேஸ்வரி இத்தேவி. அஞ்ஞானம் நீங்கினால் எல்லா ரோகமும் நீங்கும். அதற்கு இந்த சக்கரேஸ்வரியின் அருள் தேவை. வாக் தேவதைகளான வசினி முதலிய இரகசிய யோகினிகள் அருளும் ஆவரணம் இது. தன் திருக்கரங்களில் வீணையை ஏந்தி ஸ்ரீபுரத்தில் பல லீலைகள் புரிபவள். தன்னை ஆராதிப்பவர்களின் நோய்களை நீக்கி நீண்ட ஆயுளை தருபவள். அடுத்தது திரிபுராம்பிகா. 8வது ஆவரணமான சர்வசித்தி பிரதத்தின் சக்கரேஸ்வரி இத்தேவி. ஜாக்ரத், ஸ்வப்னம், அவஸ்தை நிலைகளை உண்டு பண்ணுபவள். இவளே வாமாதி சக்திகளின் ஜனனி. வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி என்ற சக்திகள் மூவரும் புருஷ ரூபத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்களாகவும் அவர்களுடைய சக்திகளான பாரதி, லக்ஷ்மி, ருத்ராணிகளாகவும் ஞான, இச்சா, கிரியா போன்ற சக்தி ரூபங்களாகவும் சத்வ, ரஜஸ், தாமஸ் போன்றவைகளாகவும் இருக்கின்றனர். இம்மூன்று சக்திகளின் சமஷ்டி ரூபமே திரிபுராம்பிகா. அனைத்து வித சித்திகளையும் உபாசகனுக்கு தருபவள் இந்த சக்கரேஸ்வரி. இந்த திரிபுர சுந்தரி ஸ்ரீநகரத்தில் சிந்தாமணி கிரகத்தில் மட்டுமாயிருக்கிறாள்? இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்லை, அபிராமி பட்டருக்கும் வந்தது. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அரைகின்ற நான்மறை என் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சகமோ என் நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே எனும் தன் அபிராமி அந்தாதி பாடலில் கேட்கிறார். தாயே, உன் உறைவிடம் எது? இறைவனது வாம பாகம் மட்டும்தானா? வேதத்தின் அடியா, வேதாந்தங்களா, அல்லது அமிர்தத்துடன் பிறந்த அந்த பூரண சந்திரனா? பின் ஏன் உன்னை சந்திர மண்டலத்தில் தியானிக்க வேண்டும் என்கின்றனர்? நீ இருக்கும் இடம் தாமரை மலரா, அல்லது அடியேனின் இதே கமலமா? அமுதம் நிறைந்த கடலா, மணித்வீப மத்தியே என்கின்றார்களே. இப்படி பலவிதமாக சொன்னால் என் போன்ற எளியவர்களுக்கு எப்படி புரியும்? நீயே சொல்லம்மா என்கிறார். அவள் இருப்பிடம் எதுவாக இருந்தால் என்ன? அவளை சதா சர்வ காலமும் நம் மனதில் இருத்தி தியானித்தால் அவள் நம் மனதில் வந்து நிச்சயம் அமர்ந்து விடுவாள். அதைத்தான் லலிதா சகஸ்ரநாமம் பக்தமானச ஹம்சிகா, பக்தர்கள் மனதில் நீந்தும் அன்னப்பறவை என்று குறிப்பிடுகிறது. அழகே உருவானவள் இந்த அம்பிகை. இவளே அரசிகளுக்கு எல்லாம் அரசி, அன்பின் திருவுரு, நளினத்தின் உறைவிடமான லலிதா, உலகங்களுக்கும் தலைவியான திரிபுரா. தச மகா வித்யா தேவிகளுள் உலகங்களிலும் இவளே பேரழகி என்று பொருள்படும் திரிபுர சுந்தரி என போற்றப்படுகிறாள். திரிபுர சுந்தரிக்கு வெளிப்படையான அர்த்தம் இது. அம்பிகையின் அழகை பற்றி விவரிக்கும் பல நாமங்கள் லலிதா சகஸ்ர நாமத்தில் உள்ளன. உத்யத் பானு சகஸ்ராபா எனும் நாமம் முதல் காமாட்சி, காமதாயினி நாமம் வரை அம்பிகையின் வர்ணனைதான். சோபனா என்றால் சௌந்தரியமே, வடிவெடுத்தவள் என்று பொருள். மங்களங்களோடு கூடிய அழகு இது. மங்களமான அழகிற்கு மனதை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்லும் சக்தி உண்டு. சர்வ வர்ணோப சோபிதா என்றால் எல்லா விதமான நிறங்களையும் எடுத்து மிளிர்பவள் என்று பொருள். உலகில் எங்கெங்கு என்னென்ன நிறங்களை காண்கிறோமோ அதெல்லாம் அம்பிகையிடமிருந்து வந்ததுதான். அதை திருமூலர் திரிபுரை சுந்தரி, அந்தரி, சிந்தூர பரிபுரை நாராயணீயம், பல வண்ணத்தி இருள்புரை ஈசி மனோன்மணி என்ன ஒரு பலவாய் நிற்குமா மாதுதானே என்று தன் திருமந்திரத்தில் கூறியுள்ளார். பரஞ்சோதி முனிவர் தன் திருவிளையாடல் புராணத்தில் மூர்த்தி விசேஷம் எனும் பகுதியில் சுந்தரமாலை எனும் பெயரில் ஈசனை புகழ்ந்திருக்கிறார். அதில் கற்பூர சுந்தரம், பூங்கடம்பவன சுந்தரன், கல்யாண சுந்தரன், கொடிய பழியஞ்சு சுந்தரன், சோமசுந்தரன், ஆலவாய் சுந்தரன் என்று பல்வேறாக பாடியுள்ளார். அந்த சுந்தரரின் மனைவியானதாலும் இந்த அம்பிகை சுந்தரி ஆனாள். சிவபெருமானே, எந்த பராசக்தி உனது பாதி சரீரம் உடையவள் ஆகிறாளோ அவளே உலகம் அனைத்திற்கும் மருந்து. ருத்ரனாகிய உமக்கும் அவளே மருந்து. விஷத்தை உண்டும் அவள் அருளால்தான்
நீர் எங்களுக்காக பிழைத்திருக்கிறீர் என்கிறது ஸ்ரீருத்ரம். அம்பிகை நிர்குண வடிவினலாகவும் சகுண வடிவினலாகவும் இருக்கிறாள். இந்த 2 வடிவங்களுக்கும் சான்று சூரியனுடைய நிறமற்ற வெளிச்சத்திலும் நிறம் படைத்த வெளிச்சத்திலும் காணலாம். சூரிய வெளிச்சம் தன் மூல நிலையில் நிறமில்லாமலும் வானத்தில் உள்ள நீர் திவலையில் அது ஊடுருவி வரும்போது வானவில்லில் விப்ஜியார் என்று அழைக்கப்படும் 7 நிறங்களாக மாறுகிறது. இதில் காணப்படும் சிவப்பு நிறம் அம்பிகையின் அழகான நிறமாக வர்ணிக்கப்படுகிறது. நம் நெற்றியில் அணியும் குங்குமமும் அம்பிகையின் சிவப்பு நிறமே. திவ்ய விக்கிரகா என்றொரு நாமம். திவ்யம் என்றால் தெய்வீகமானது என்று பொருள். தெய்வீக விக்கிரகம். இந்த திரிபுர சுந்தரியை ஸ்ரீ சக்கரத்திலும் மேருவிலும் விக்கிரக வடிவிலும் வழிபடலாம். ஸ்ரீ சக்கரமே நமது உடல். 9 ஆவரணங்களும் நம் உடலிலேயே உள்ளன. ஸ்ரீமாதா நம்மிலேயே உரைகிறாள். ஸ்ரீமாதாவின் அருள் கடாட்சம் பெற்றவர்கள் ஸ்ரீமாதாவாகவே மாறிவிடுவதும் இதனால்தான். இவளை சகஸ்ராரத்தில் இருக்கும் 1000 இதழ் தாமரையில் அமர்ந்திருப்பதாக தியானிக்க வேண்டும். தேவி வழிபாட்டில் மிகச் சிறந்ததாக கருதப்படுவது ஸ்ரீவித்யா உபாசனையே. மந்திரங்களின் நாயகியாய் பேசப்படுவதும் ஸ்ரீவித்யா மந்திரம் என்னும் 16 அட்சரங்கள் கொண்ட மகா சோடசி மந்திரம் ஆகும். இதை குருமுகமாகவே உபதேசம் பெற வேண்டும். அவ்வாறு உபதேசம் பெற்ற மந்திரத்தினால் தேவியை இரகசியமாக ஆராதிக்க வேண்டும். உயிரை கொடுத்தாலும் கொடு, ஆனால் சோடசி மந்திரத்தை கொடுக்காதே என்று பழமொழியே உண்டு. தகுந்த உபாசகர்களுக்கு தேவியே சத்குரு மூலம் அந்த மந்திரத்தை உபதேசித்து அருள்வாள். முக்தியளிக்கும் இம்மந்திரம் சாதகனை சிவஸ்வரூபமாக்கும் வல்லமை கொண்டது. இம்மந்திரம் வித்யாரத்னம் என்று போற்றப்படுகிறது. 4 கரங்களை உடையவளும் சந்திரகலையை சூடியவளும் சென் நிறத்தவளும் தம் கரங்களில் கரும்பு, பாசம், அங்குசம், புஷ்ப பானம் இவைகளை கொண்டவளுமான ஸ்ரீ மாதாவே தங்களுக்கு நமஸ்காரம் என்பது லலிதா பரமேஸ்வரியின் தியானங்களுள் ஒன்று. இதனையே தமிழில் அபிராமி பட்டர் அன்னை அபிராமியின் பேரொளியில் கலந்து பாடுகிறார். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. தேவியை சிவந்த நிறமுடையவளாக தியானம் செய்ய வேண்டும். லலிதா சகஸ்ரநாமத்தில் தேவியின் செந்நிற காந்தியின் வெள்ளத்தில் பிரம்மாண்டமான அனைத்தும் மூழ்குகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. தேவியின் நிறம் குங்கும நிறமா என்று சந்தேகம் கொண்ட ஒரு உபாசகர் திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகளை சந்தேக நிவாரணம் கேட்க சென்றபோது செக்கச்சிவந்த குங்கும நிறத்திலேயே அவருக்கு அந்த மகான் தரிசனம் அளித்தது வரலாறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் பாதி போடுறேன். மீதி பாதி பதிவு அடுத்த பகுதியில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.